ஓகே, டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னால் என்ன? ஒரு டேட்டா இருக்குது, அதை சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதானே டேட்டா சயின்ஸுங்க. ஸோ கிடைச்சிருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிண்ணா, அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டமை உருவாக்குறது. மனுஷன் மாதிரியே ஒரு மெஷின் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஃபேஸ் ரெகக்னிஷனுங்க, ஓகேவா, ஸ்பீச் ரெகக்னிஷனுங்க, சாட் ஜிபிடி, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. சரிங்க, கடைசி வரைக்கும் வந்து எது படிக்கணும்னு சொல்லவே இல்லையே. டேட்டா சயின்ஸா மெஷின் லேர்னிங் எதையா படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்டருங்க. பிஎஸ்சிங்க, 10 வருஷம் கெரியர் கேப்புங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க, அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங்னு இன்றைக்கி ட்ரெண்டிங்காக பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. ஏஐ டெக்னாலஜிங்க. இது என்ன, இதில் எது நம்ம சூஸ் பண்ணுறது, எந்த ஃபீல்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, எப்படி படிக்கணும், அண்ட் எவ்வளோ சேலரின்ற நிறைய விஷயங்கள் குழப்பமாக இருக்குங்க. அந்த மாதிரி குழம்பிட்டீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க, கெரியர் கேப் இருந்துங்க, நான் ஐடி இருந்தவங்க எல்லாமே பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகே, டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னால் என்ன? ஒரு டேட்டா இருக்குது, அதை சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதானே டேட்டா சயின்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கி இருக்குங்க. ஸ்விக்கி என்ன பண்ணுறா, அவனுக்கு லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ் வருதுங்க, ஓகேவா. அந்த நேரத்தில் திடீர்னு மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்சிச்சுன்னா வந்து எந்த இடத்துல டிலே ஆகும், எந்த இடத்துல ஆர்டர் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு ஒரு டேட்டா ரிசர்ச் தேவை. என்ன ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க, எந்த ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுதுங்க, ஸ்விக்கிக்கு தேவைப்படுது, ஓகேவா. அப்போ தான் வந்து அவங்க இன்னும் பிஸ்னஸ் அதிகப்படுத்த முடியும், கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்க. இதை பண்ணுறவங்க தாங்க டேட்டா சயின்டிஸ்ட்டு. ஸோ கிடைச்சிருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது கூடவே வந்து ரியல் டைமாக வந்து டேட்டாவை எடுத்து ரிசர்ச் பண்ணுறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா. என்னெல்லாம் படிக்கணும், டேட்டா சயின்ஸ்க்கான டூல்ஸ் என்னென்ன இருக்குது, இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா சயின்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது எஸ்கியூஎல். ஏன்னா டேட்டாவில் எஸ்கியூஎல் டேட்டா பேஸுக்கு அது எடுக்கணுங்க. அண்ட் எக்ஸல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் பவர் பி அந்த மாதிரியும் படிக்கலாங்க, ஓகேவா. சரி அண்ணா, யார் அண்ணா இந்த டேட்டா சயின்ஸை படிக்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸில் நாலேஜ் இருக்கா, டேட்டா பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்க கண்டிப்பாக வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கலாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் பண்ணுறது புத்திசாலித்தனமாக சொல்லப்படுதுங்க. மிஷின் லேர்னிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து என் தங்கச்சியை பற்றி பேசலாங்க. என் தங்கச்சி சரளாங்க 2015 பாஸ் அவுட்டுங்க. சிடிடி காலேஜ் ஃபார் விமனில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. பிஎஸ்சிங்க, 10 வருஷம் கெரியர் கேப்புங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களோட ஸ்பீச் நம்ம முதல்ல கேட்கலாங்க. 2015 பேட்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நேட்டிவ் வந்து சென்னை. நான் வந்து எங்கள் சார் வந்து மீட் பண்ணேன். சாரோட கைடன்ஸால தான் என்னால் வந்து பிளேஸ் ஆக முடிஞ்சது. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி நேர்மை எல்லாராலையும் போக முடியும், நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, மிஷின் லேர்னிங்னா என்னங்க? ஒரு மிஷின் இருக்குது, அது வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேங்க. இந்த மிஷின் எப்படி லேர்ன் பண்ணும்? எதுனா ஒரு அல்காரிதமோ ஏதோ ஒரு இன்புட் அதுக்கு கொடுத்து, ஏப்பா இந்த மாதிரி லேர்ன் பண்ணுப்பா, அடிஷன் பண்ணுப்பா, சப்ராக்ஷன் பண்ணுமான்னு ஏதோ ஒரு அல்காரிதமை கொடுத்து தான் லேர்ன் பண்ண வைப்பாங்க, ஓகே. அதான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நான் ஒரு யூடியூப்பில் போய் நானும் ஒரு வீடியோ பார்க்குறேன்.
யூடியூப்பில் நீ என்னெல்லாம் வீடியோ பார்த்துருக்கியோ அது சம்பந்தமாக வந்து உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வீடியோவை சஜஷனில் கொடுக்குறான் தெரியுமா, அதுதான் மெஷின் லேர்ன் பண்ணுது உன்னை பற்றி அப்படின்னு அர்த்தங்க. அமேசானில் உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணும்போது நீங்கள் வேறு வெப்சைட்டுக்கெலாம் போனீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். அமேசானோட வெப்சைட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். யூடியூப்லேயும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து ஆட்ஸாக வருங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே மெஷின் லேர்னிங். நம்ம யூடியூப், அமேசானு, கூகுள் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடாக கொடுப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம், கோர்ஸை பற்றி தேடுறீங்கன்னா கோர்ஸ்க்கான ஆட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இன்ஸ்டாவில். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? இதுதான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. சரி, நான் மெஷின் லேர்னிங் நான் லேர்ன் பண்ண என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குங்க. மெஷின் லேர்னிங் டூல்ஸ் தான் பைத்தான். ஸோ பைத்தானில் நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. ஒன்று சைக்கிட் லேர்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் மேட்ப்ளாட்லிப்புங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. இதெல்லாம் பயன்படுத்தி வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க மெஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸுங்க. ஆனால் யார் அண்ணா மெஷின் லேர்னிங் படிக்கலாம்னா, இப்போ டிகிரியில் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுக்கலாம் தெரியுமா, அவங்க எல்லாருமே இந்த மெஷின் லேர்னிங் பண்ணுவாங்க. ஓகேவா? இது இல்லாமல் வந்து ஆனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங் அண்ட் அல்காரிதம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்களுமே மெஷின் லேர்னிங் பண்ணுவாங்க. சரிண்ணா, அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, அப்படின்னா என்னென்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டமை உருவாக்குறது ரோபோட்டு. சரிங்களா? ஓகேவா? அதுதான் ஏஐன்னு சொல்லுவாங்க. மனுஷன் மாதிரியே ஒரு மெஷின் பண்ணுச்சுன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இந்த ஏஐ பண்ணுறதுக்கு காரணம் என்ன? மெஷின் லேர்ன் பண்ணுது. மெஷின் லேர்னிங் அல்காரிதமை பயன்படுத்தி ஒரு ஏஐயை உருவாக்குவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சிஸ்டமை உருவாக்குவாங்க. ஆர்டிஃபிஷியல் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சேட் பாட்டுங்க. நிறைய வெப்சைட்டில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வெப்சைட்டில் போய் நீ ஒரு நீ ஹாய் திஸ் இஸ் வெங்கட் எனக்கு இது வேணும்னு கேட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும். அது மனுஷனாக அடிக்கிறான் கிடையாது, நீ அனுப்பிச்ச மெசேஜை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அவனே ஒரு ரிப்ளை பண்ணுவானோ, இதுதான் சேட் பாட்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஃபேஸ் ரெகக்னிஷனுங்க, ஓகேவா, ஸ்பீச் ரெகக்னிஷனுங்க, சாட் ஜிபிடி, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஸோ ஏஐ லேர்ன் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஐக்கான டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லேர்ன் பண்ணிங்க. அது கூட அந்த லைப்ரரின்னு சொல்லக்கூடிய டென்சார் ஃப்ளோங்க, சைக்கிட் லேர்னுங்க, கெராஸுங்க, பைடார்ச், இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம ஏஐ பண்ண முடியுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஏஐன்றது ஒரு பெரிய டெக்னாலஜிங்க. அதுக்குள்ளே தான் டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் இதெல்லாமே வருங்க. சரி அண்ணா, இது யார் அண்ணா படிக்கலாம் அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏஐ டிகிரி படிச்சுட்டு இருக்கிற பசங்க வந்து ஏஐக்குள்ளே போவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து டெக்னாலஜிக்குள்ளே லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணுங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு அப்புறம் தான் ஏஐக்குள்ளே போகணுங்க. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கான ஒரு குயிக் கம்பேரிசனை உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேங்க. பார்த்தீங்கன்னா வந்து டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ கொஞ்சம் அதிகங்க, டேட்டா சயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா சயின்ஸ்க்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வென் கம்பேர்ட் டு ஏஐ. சரிங்க, சேலரி எப்படிங்க இருக்கும்? அதாவதுங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரெஷருக்கு 3 LPAலேருந்து 6 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா 6 lakhலேருந்து 12 LPA வரைக்கும் பே பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, கடைசி வரைக்கும் வந்து எது படிக்கணும்னு சொல்லவே இல்லையே, டேட்டா சயின்ஸாக மெஷின் லேர்னிங் எதையா படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்டருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் வந்து இது எல்லாமே கோடிங் நிறைய வந்துடுங்க. கோடிங் இல்லாத இருக்கிற மாதிரி வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸை படிங்க. ஏன்னா வந்து இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான், SQL, எக்ஸல், பவர் பிஐ, துளியோண்டு பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்களா, முடித்த உடனே அடுத்து டேட்டா சயின்ஸ்க்கு வாங்க. டேட்டா சயின்ஸ் அந்த பைத்தானை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கோடிங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அல்காரிதம்லாம் இருக்கிற மெஷின் லேர்னிங்லாம் லேர்ன் பண்ணி இன்னும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து தான் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்கள் போகணும். இந்த ஆர்டரில் படிச்சுன்னா நீங்கள் கெத்தான உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண முடியுங்க. நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க, கோடிங் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ப்ரிஃபர் பண்ணாமல் அனாலிட்டிக்ஸை ப்ரிஃபர் பண்ணி டூல்ஸ் மூலமாக பண்ண கற்றுக்குங்க. கான்செப்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோடிங்கில் போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்குங்க. அந்த ஏஐக்கு அடுத்தது என்னங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ தாங்க. அது அடுத்த லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் படிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், கைடன்ஸாக வேணும் வந்து எப்போ வேணால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.